சரக்கு ரெடி ஆச்சு. 6 மணிக்கு டெலிவரி கொடுத்துறேன், வந்து எடுத்துக்கோ. வணக்கண்ணே. வணக்கம்பா. நான் கதிரேசா, இன்னைக்கு வாழ் சிவப்பு கட்டுறசா? ஆமாண்ணே. பாத்துடா, தூரத்துல இருந்தே பாத்துட்டு இருக்க. கிட்ட இருந்து பார்த்தா என் பொண்டாட்டி மாதிரி ஊன்னு இருக்க போறா. என்ன கதிரேசா, நீங்க ரொம்ப கலையா இருக்க. என்னடா வால் பிளாக்கா இன்னைக்கு? அங்க சிவப்பு கட்டுறசா? ஆமா. என்னடா பாக்குற? இது பக்கத்து வேற பேரு. ஏதோ அடி வாங்க இருந்தா சரி. என்ன சுகு, வீட்ல இருந்து வரும்போதே காக்கியில வர? ஆமா, என் ஆள் பால்டைன் படிக்குது, அவன் நீ காக்கி ட்ரெஸ். அதான். டேய், இதே வேலை தெரியுதுங்களாடா? என்னடா கொஞ்சம் வயசு பசங்களை வேலைக்கு வச்சு கூடாதுங்கிறது? ஏங்க, யாருங்க நீங்க? வெளியில வாங்க, யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. ஏன் இங்க இருந்து பாக்கும்போது, நீங்க நிலிக்கும் போது, கையை காட்டும் போது யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களா? அந்த பொண்ணுக்கு கை காமிச்சா உங்களுக்கு என்னங்க? ஏய், அந்த பொண்ணு நான் தான். இல்ல இல்ல, அந்த பொண்ணுக்கு முடி நல்லா நீளமா இருக்கும். ஆமா, நீளமா தான் இருக்கு. இங்க இருந்து பார்த்தா மூஞ்சி தெரியாது, ஓகே. அம்மாவுக்கும் பொண்ணுக்கு கூட வித்தியாசம் தெரியாது. அம்மாவா? எங்க அம்மாவை பார்த்து கை காமிச்சியாமே, அவங்க கிட்ட சொல்ல முடியுமா நீ என்ன நினைச்சு கை காமிச்சேன்னு? நான் 8:30 கிளம்புறேன்னா 8:15 இருந்து 8:30 வரைக்கும் இந்த பக்கமா வெயிட் பண்ணி பாத்துருக்கலாம். இல்லையா, இந்த பக்கமா ஒரு நாள் 8:15 இருந்து 8:30 வரைக்கும் வெயிட் பண்ணி பாத்துருக்கலாம். அதை விட்டுட்டு இங்க இருந்து 6 மாசமா கை காமிச்சிட்டு இருக்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ என்ன பாக்க ஆரம்பிச்ச 4வது நாள் நான் உன்னை பார்த்தேன், இங்க உன் பில்டிங் முன்னாடி வெயிட் பண்ணிதான். அப்புறம் அப்பப்ப அந்த டீ கடையில நின்னு தம் அடிக்கும் போது பாத்திருக்கேன். இல்லங்க, தம்லாம் நான் அடிக்க மாட்டேங்க. தெரியும், அந்த கருவாயின் தம் அடிப்பான். நீ பால் குடிப்பல்ல? ஆமாங்க. வந்த கோவத்துக்கு 2 உட்லாந்தா வந்தேன். பாக்க நல்ல பையனா இருக்கியா, அத தப்பிச்சிட்டேன். அப்புறம் சம்பளம் என்ன 9,000மா? 6 தேதியாயும் சம்பளக்காரு பிரிக்கவே இல்ல. டெய்லி 5 மணிக்கு அலாரம் வச்சிருக்க. உன் மொபைல்ல பார்த்தேன். எனக்காக தானே? பார்வதின்னு ஒரு நேம் சேவ் பண்ணி இருந்தது, அது யாரு? உங்க அம்மாவா? ஏங்க, எதுக்குங்க அம்மாக்கெல்லாம் போய் அந்த பொண்ணு சொன்ன எதையும் நம்பாதம்மா. காலைல எழுந்திருச்சு உடம்ப முறுக்கி விடுவல்ல, அத பார்த்து தப்பா நினைச்சிட்டாங்கம்மா. எந்த பொண்ணு சொன்னதை நம்ப கூடாது? என்னாச்சுடா, கனவு ஏதாவது கண்டியா? ஹலோ, ஏங்க, அம்மா கிட்ட என்னங்க சொன்னீங்க? நான் ஒன்னும் சொல்லல, எல்லாத்தையும் நீதான் வளரிட்ட. சரிம்மா, அம்மா எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் சாயங்காலம் வந்து பேசுறேம்மா. ஹலோ கதிரேசா, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்கங்கற உங்க அம்மாவுக்கு இந்த பயம் பயப்படுற? ஆனா டெய்லி இங்க இருந்து கையை காமிக்கிற, நான் போடுற கலர்லயே ட்ரெஸ் போடுறேன். என்ன லவ்வா? சரி, சாயங்காலம் 5 மணிக்கு இப்ராஹிம் பார்க்ல பாக்கலாம். எங்க 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 எனக்கு 7 மணி வரைக்கும் டியூட்டி இருக்குங்க. பர்மிஷன் கேளு. எங்க 2 மணி நேரம்லாம் பர்மிஷன் தர மாட்டாங்க. அப்ப லீவ் போடு. ஐயோ, வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து லீவே போட்டது இல்லைங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டல, இனிமே அடிக்கடி பெர்மிஷன் கேட்கணும், அப்பப்போ லீவ் போடணும், போய் சொல்ல வேண்டியதா இருக்கும், கடன் வாங்க வேண்டியதா இருக்கும், அடிதடி போலீஸ் கோர்ட்டு கேஸ் அலைய வேண்டியதா இருக்கும். எல்லாத்துக்கும் தயாரா இரு.
வரும்போது மறக்காம அந்த சம்பள கவர் எடுத்துட்டு வந்துரு. அவங்க பார்த்த 4வது நாளே பார்த்திருந்தா இந்த மாதிரி ஜோடியா வந்திருக்கலாம். 6 மாசம் வீணா போச்சு. பாவி. ஐயோ இவன் ஏன் இங்க நிக்கிறான்? என்னண்ணே மறந்துட்டியா? பாண்டி தம்பினே, எங்க அண்ணன் கூட வேலை பாக்குறாரு. யூனிஃபார்ம் போட்டேன், ஒர்க் அவுட் ஆச்சு, கண்டுக்காத. கூட படிக்கிற பொண்ணு, கணக்குல சந்தேகமா? அதான் சப்ஜெக்ட் யாவது மாத்திரா டேய். முன்தினம் ஒரு நிமிஷம். இவரை பார்த்ததா உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்க. ஐஸ் சாப்பிடுங்க. இல்ல எச்சு பண்ணல. போங்க. டக்குன்னு கேட்டலாமா? நீங்களும் என்ன லவ் பண்றீங்களா? என்ன லிப்ஸ்டிக் போட்டியா? இல்லங்க. ஐஸ். பணம் கொடுத்துட்டு வா. எவ்வளோண்ணே? 150 ரூபா. 150? என்னண்ணே எங்க ஊர்ல திருச்சி வர்றதுக்கே 90 ரூபாய் தான். ஆட்டோல வரது தான் முதல் தடவையா? அதான் போ சரியா கொடு. இந்தாங்க. எங்க ஈ ஸ்பிரிட்ன்ற துணி கடையா? நான் ஏதோ ஹோட்டல் நினைச்சிட்டேங்க. உன் ஹிப் சைஸ் என்ன? தெரியாதுங்க. தெரியாதா? ஹலோ, ஒரு நிமிஷம். இவர் ஹிப் சைஸ் என்னன்னு பாருங்க. கையை தூக்குங்க. ஜென்ஸ் இல்லீங்களா? பரவாயில்ல. 30. தேங்க்ஸ். எதுக்குங்க இப்ப இதெல்லாம்? என் அத்தை பையன் ஒருத்தன் ஒண்ணு மாதிரி இருப்பான். உன் அளவுக்கு எடுத்தா அவனுக்கு கரெக்டா இருக்கும். அதான். அத்தை பையனுக்கா? அளவு எடுக்க தான் கூப்பிட்டு வந்தீங்களா? இது தெரியாம ஆட்டுக்கு வேற பணம் கொடுத்துட்டேன். இதுக்கு மேட்சா இருக்கும்ல? சூப்பர் மேட்சிங். இது சூப்பரா இருக்கு. இல்ல உண்மையா மேட்சா இருக்குங்க. போ. எங்க கிழிஞ்சு இருக்குங்க. பழசு நினைக்கிறேன். அப்போ இது இது எல்லாம் கிழிஞ்சுதான் இருக்கா? அதான் ஸ்டைல். ஸ்டைலா? என்ன ஸ்டைலோ? அப்பா எனக்கு தானே. பாப்பா எடுங்க எடுங்க. சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்குல்ல? உங்க அத்தை பையனுக்கே தச்ச மாதிரி இருக்குங்க. 6,000 rupees, ma'am. பா 6000மாங்க? பணம் கொடு. என்னது? குடுன்னு சொல்றல. உங்க அத்தை பையனுக்கு எடுக்கிறதுக்கு நான் அதுக்குங்க பணம் கொடுக்கணும்? குடுங்கறல. எப்படி அந்த கருவாயன் 1 hour வயசுலயே ஓகே பண்ணா? எங்க இதே சாரதாஸ்ல எடுத்தா 300 ரூபாயில முடிஞ்சிடும். போலாமா? குடுன்றல. Thank you. இத்தனை வாட்டி இருங்க எண்ணிட்டு கொடுக்குறேங்க. இந்தாங்க. 6000 3 தடவை நின்னா 4வது தடவை 7000 வரும். இல்ல ஒட்டிட்டு இருக்கு போது. இருந்துரு போகுது. Thank you, ma'am. பல பலன்னு இருக்காங்களே. ஐயோ ஓனரு பேசாதீங்க. அண்ணா அது ஒண்ணும் இல்லண்ணே. ஒரு பக்கமா சாஞ்சி ஸ்பேனர் போட்டதால கழுத்து புடிச்சுக்கிச்சு.
கழுத்துக்கு மருந்து போட்டாங்கண்ணே 2 ஊசி போட்டாங்க வலிக்கு மாத்திரை கொடுத்தாங்கண்ணே. என்னண்ணே எந்த ஹாஸ்பிட்டலா? அது ஈஸ்பிரிட் ஹாஸ்பிட்டல். ஆமாண்ணே நாளைக்கு காலை வந்து சரிங்க. எங்க நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சுங்க. என்னது? லவ் பண்ணா போய் சொல்லணும், பர்மிஷன் போடணும், அப்புறம் லீவ் எல்லாம் போடணும்னு சொன்னீங்க. முதல் நாளே 2 நடந்துச்சுங்க. பொய்யும் சொல்லிட்டேன், பர்மிஷன் போட்டேன்.